மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய கடல்மலை குண்டு பகுதியின் உறவுகளுக்கும் இந்த கூட்டத்தை எழுச்சியுடனும் புரட்சியுடனும் நடந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த கூட்டத்திலும் தற்கொலை அரசை குறித்து என்ன இவர்கள் விமர்சிக்கப் போகிறார்கள் என்று உளவு குறிப்பு எடுக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி பெருமக்களுக்கும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். உயிர் உன்னதமானது என்பதை நாங்கள் அறிவோம். அதைவிட உன்னதமானது எமது உரிமை என்கிறார் எங்களின் தலைவர் மேதகவே பிரபாகரன். அப்படி ஒரு உரிமை போராட்டமாக இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு காட்டை பாதுகாப்பது நோக்கம் அல்ல, இவர்களுக்கு வனத்தை பாதுகாப்பது நோக்கம் அல்ல, இவர்களுக்கு வனத்தில் உள்ள பல்லுயிர்களை பாதுகாப்பது இவர்களுக்கு நோக்கம் அல்ல, இவர்களுக்கு பல்லுயிர் பெருக்கத்தையோ உயிர் பன்மையத்தையோ எக்காலஜிக்கலை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. இவர்களின் நோக்கம் என்பது மக்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த நிலத்தை பன்னாட்டு முதலாளிகளுக்கு, தரகு முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏண்டா கூந்தல ஒன்னதான் நாங்க கேட்கிறோம். கரூர் சம்பவத்துக்கு 36 பேருக்கு நீ அரசு வேலை கொடுக்கிற. தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஒரு தேர்வாணையம் இருக்கு. அந்த தேர்வாணைய கூந்தல்ல யார் யார் வேலைக்கு போகணும், எங்க போகணும், என்ன கிரைட்டீரியா இதெல்லாம் பார்த்து தான் அங்கே வேலை வாய்ப்புக்கு நாங்கள் போகணும். லட்சக்கணக்கான தமிழ்நாட்டின் இளைஞர்கள், மாணவிகள், மாணவர்கள், இளைஞர் பெருமக்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த தேர்வை எழுதுறதுக்கு கனவா பாடுபட்டு இருக்கிறான். நீ உன்னை பார்க்க வந்த கூட்டத்துக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுத்தத நாம் தமிழர் கட்சி மதுரை உயர் நீதிமன்றத்தை தடை வாங்குறது. டாக்குன்னு அவங்களுக்கு மண்டை நட்டிக்குது. போறான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போறான். போய் தடை வாங்குறியல்ல, இந்த 37 பேருக்கு இந்த அரசு வேலை கொடுத்தது தடையான வாங்கினல, அதே மாதிரி ரிவ்யூ பெட்டிஷன் மறுசீராய்வு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் போட்டு தடை வாங்குறதுக்கு உன்னை எதுனா தடுக்குது. அவனுக்கு அதெல்லாம் நோக்கம் என்னன்னா, வடிவேல் ஒரு படத்துல என் பொண்டாட்டி அடிச்சுட்டா ஊருக்குள்ள பஸ்ஸே போகக்கூடாதுன்னு சொல்லுவான் இல்லையா, அது மாதிரி என் குடும்பம் நல்லா இல்லை, ஊர்ல எவன் குடும்பமும் நல்லா இருக்க கூடாது. இதுதான் அவனுக்கு நோக்கம். நீ என்ன பேசுற? 1980 வன பாதுகாப்பு சட்டம், 1972 1972 வைல்ட் லைஃப் ஆக்ட், இது என்ன சொல்லுது? ஐயா மாதவ் காட்கில் அறிக்கை கொடுக்கிறாரு. 1,65,000 சதுர கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட பகுதி, எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் கொடுக்கிறாரு. அந்த அறிக்கையை நீ இன்னும் அமல்படுத்தல. இங்க நிக்கிறான். ஒன்னும் பயப்படாதீங்க. இவன் நினைக்கிறான் துணை ராணுவம். என்னடா துணை ராணுவம்? அன்னைக்கு கைரேக சட்டம் வந்தக்குள்ள கைரேக சட்டம் வைக்க கூடாது, கட்ட விரல வெட்டி எரிடா அப்படின்னு சொன்ன பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மண்ணிடா இது. மயிறு உன் துணை ராணுவம், உன் அடக்குமுறை, உன் வனத்துறை அத்தனையும் எங்க கூந்தலுக்கு சமண்டா. போயிட்டாரு. நீங்க பயப்படாதீங்க. போராடினாலும் சாவான், போராடாம விட்டாலும் சாவான். போராடினா நமக்கான வாழ்வு இருக்கும். மரணத்தை கண்டு அஞ்சுற கூட்டம் அல்லாது. உலகத்திலே மெத்தில் ஐசோசைனேட், உலகத்திலே கொடிய நஞ்சு, கொடிய விஷம் மெத்தில் ஐசோசைனேட்ங்கிற சைனடு குப்பிய கழுத்துல போட்ட தலைவன் வழி வந்த வாரிசுகள் நாங்கள். உன் ரைஃபிள், உன் சட்டம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் அஞ்ச போறதில்ல. இந்த வனத்துறைன்னு ஒரு துறை இருக்குங்க. வனத்தை பத்தி எந்த அறிவுமற்ற ஒரு துறை அது. பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்னு ஒருத்தன் இருப்பான். அவனை கூப்பிட்டு கேளுங்க என்னென்னு சொல்லிட்டு. வனச்சட்டம், உலக வனச்சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? மக்கள் காட்டோட இருக்கக்கூடிய மக்களை போகக்கூடிய மக்களும் வனவிலங்குகளும் வனம் சார்ந்துதான் ஒரு வாழ்க்கை, வனத்தை மீட்டெடுக்க முடியும். நீ அது குறித்து தான் பேசணும். நீங்க யார பூரா உள்ள ஏத்திருக்கிறீங்க? ஒருத்தர் இருக்காரு முதலமைச்சர். எங்க தஞ்சாவூர் பக்கத்துல கும்பகோணத்துல மௌனசாமி மடம்னு ஒன்று இருக்கு. அங்கே போனீங்கன்னா நீங்கள் மௌனமாக தான் அமைதியாக இருக்கணும். அப்படி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டீங்க. பேசுவாங்களா? வருவாங்களா அந்த சிக்கலுக்கு?
அதில் பாருங்க, நீங்கள் ஐயா மரியாதைக்குரிய மாமா நயினார் நாகேந்திரன்னு ஐயா விஜய் அம்மா குறித்து தான் பேசுகிறாரு. பெத்த அப்பனையோ பெத்த மகளையோ பெத்த மகனையோ கட்டின பொண்டாட்டியோ யாரை பற்றி பேசினா அவருக்கு கோபம் வர மாட்டேங்குது. இப்படிதான் கீழே இருந்து திரிசான்னு சொன்னானுங்க, உதயநிதியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. நாங்கள் ஊரு போய் சேரணும், சொல்லி தொலையாத அந்த பேரை. மாண்புமிகு கண்ணியமிகு மதிப்புக்குரிய தியாக தலைவி அப்படி சொல்லி பழகுங்க. தமிழர் மரபு இல்லையா, மரபு இல்லையா, அப்படி சொல்லி பழகுங்க. ஒரு கொண்டு வராம சட்டம் நீ போடுற கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன் மேக்கர், யூ ஆர் அத்தாரிட்டி ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட். 8 கோடி மக்கள் இறையாண்மை கொண்டு ஒரு அரசின் பிரதிநிதி போடுற சட்டமன்றத்தில் சட்டத்தை போடு, நுழைய மாட்டான் மத்திய அரசு. உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை கர்நாடகா மதிக்கல. ஏறக்குறை 1974 நான் டெல்டா போய் தஞ்சாவூர்காரன், 1974 நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன் காலத்துல 456 டிஎம்சி வந்துச்சு. இந்த கொள்ளக்காரன் காலத்துல 177 டிஎம்சி எங்களால் வாங்க முடியல. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 177 டிஎம்சி நீர் தரணும். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அந்த காகிதத்தை அந்த தீர்ப்பை மான கண்ணடத்தான் பட்டெக்ஸ்ல பேண்டுட்டு தொடச்சு போற காகிதமா பயன்படுத்துறான். கேரளா முல்லை பெரியாறு 155 அடி 157 அடி நீரை தேக்கலாம் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்குடா. அது அவன் செய்யல. அந்த திருப்பி மான மலையாளத்தான் நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்த மான மலையாளத்தான் அதையும் தொடச்சு போட்டான். என்ன கூந்தலுக்குடா உன் சட்டத்தை நாங்க மதிக்கணும்? கேன பயலாம், நாங்க கேன பயலான சட்டம் கொண்டு வர்றான். என்ன பண்ணா உன்னோட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் அட்வொகேட் ஜெனரல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் போய் ரிவ்யூ பெட்டிஷன் மறுசீராய்வு மனு, ஐயா தவறுதலா இதில் என்ன தெரியுமா கொடுத்துருக்கான் இந்த கவர்மெண்ட் இப்போ உள்ள தாவேகோட அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தெரியுமா கொடுத்துருக்கான் அஃபிடவிட்டில், நாங்கள் போய் இந்த மக்களை அந்த நிலத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு போனால் பாலியல் புகார் கொடுப்போம், நகை திருடு போச்சுன்னு கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ ரொம்ப யோக்கியம் அப்படின்னு செய்யா. இவரு உன் வேலையா தானே? நீ என்ன செஞ்சிருக்க? எந்த இடத்துல மக்களுக்கு நின்றுருக்க? எல்லா மாநிலத்தையும் அந்த உள்ள வனத்துறையும் காவல்துறையும் மக்களோட நிக்குது. இங்க அப்படி இல்ல. திருப்பி எங்களை அந்த கட்ட விரலை வெட்டியேற்ற அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். திருப்பி எங்களை அதை நோக்கி திருப்பிடாதான் நாங்கள் இங்க உங்களை எச்சரிக்கை பண்ண வந்திருக்கிறோம். இது இதோட நிக்கிற போராட்டம் அல்ல. தொடர்ச்சியா மக்கள் விழிப்புணர்வற்ற மக்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முதல் நோக்கம், முதல் படி. அதைத்தான் அந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா அந்த நிலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் சந்திக்காத போராட்டம் இல்ல, எங்களோட அண்ணன் எங்கள் தலைவன் சந்திக்காத போராட்டம் இல்ல. எல்லா போராட்ட களத்திலையும் மக்களோட மக்களா நாங்கள் நின்றோம். ஆனா என்ன துரதிஷ்டம், எங்க மக்களுக்கு எங்களை ஓரமா போட்டாங்க. ஆனாலும் கத்தி கத்தி சாவ மொழிய இந்த கவோதி பயலோட இந்த கம்நாட்டி பயலோட போய் நாங்கள் நின்ற மாட்டோம். இருக்காரு வனத்துறை சொல்லுதாமா, வனத்துறை இல்லாத வணிகம் பார்க்குற துறை சொல்லுதாமா, காலையில் 10 மணிக்கு நீங்கள் மலைக்கு போங்க, ஏலக்காய் பாருங்க, முந்திரி பாருங்க, அதெல்லாம் பாருங்க, 2 மணிக்குள்ளே திரும்பி வந்துடுமா. ஏண்டா கூந்தலே, காலம்பர 10 மணிக்கு போனால் 2 மணிக்கு தான் போய் சேர முடியும். போயிட்டு இடத்த பார்த்துட்டு ஹலோ வெரி நைஸ் டு மீட் யூ அப்படின்னு திரும்பி வாரத்துக்கா? என்ன சட்டம்? சட்டத்தை கண்டு அஞ்சாத. சட்டம், இந்த சட்டம் கார்பரேட்டுகளுக்கானது, இந்த நீதி கார்பரேட்டுகளுக்கானது, இந்த அரசாங்கம் கார்பரேட் கைகுலிக்கானது. அந்த சட்டம் என் மக்களின் வாழ்வாதார உரிமையை பாதித்தால் அந்த சட்டத்தை காலில் போட்டு மிதிப்போம்டா, காலில் போட்டு மிதிப்போம். என்ன கேட்க நாதியற்ற பையன் நினைச்சிட்டியா? அது ஒரு காலம், அது ஒரு காலம். என் அன்பான உறவுகளே, நீங்க தமிழ் சமூகத்தில் எந்த சாதியிலே இருந்து கொள்ளுங்கள், நீங்க யாராக இருந்து விட்டு போங்கள், நீ எவராக இருந்து விட்டு போங்கள், உங்களுக்கான தலைவன் யார் என்பதை 8 கோடி தமிழ் தேசிய இனத்திற்கு கற்பிக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்கள் நாம் இருக்கிறோம். யார் தலைவன்? திரையில துப்பாக்கி பிடிச்சி திரையில துப்பாக்கி பிடிக்கிறவன் இல்லடா தலைவன், தரையில துப்பாக்கி பிடிக்கிறவன் தான்டா தலைவன். அப்படி என்றால் உலகத்தில் 24 நாடுகளை எதிர்த்து உலகத்திலே ஒரு போர் விமானத்தை நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை ஏத்தி இறக்கின தொழில்நுட்பத்தை வைத்திருந்த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் சுப்ரீமோ கமாண்டர் வேலு பிள்ளை பிரபாகரன் தானடா எங்கள் தலைவன். கற்பிச்சு கொடு,
தலைவன், இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தலைவன், செல்லுல ரத்தத்தில் உள்ள சிகப்பு அணுக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே சொல் பிரபாகரன் என்ற சொல். அவன் தான் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன். கண்டவன தலைவனாக்குனதோட விளைவு என் மக்கள். ஆமா, தமிழ்நாடோட காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது? ஐயா, மாவட்டத்தில் கண்காணிப்பாளர் குழந்தை கேட்குறேன், இவன் நாற்காலி போட்டு இந்த மக்கள் உட்கார்றதுல உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு பின்னாடி கட்டியா இருந்தா நீ நாற்காலி போடாத. கட்டியா இருந்தா சிரமம். மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு நாற்காலி போட்டு உட்காந்துங்க பேச்சக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல், உங்களுக்கு என்ன சிரமம்? இதெல்லாம் அனுமதிக்கலாம் இல்லையா? போராட்ட காலத்தை அனுமதிக்காம இல்லையா? தம்பி, இவனுங்க நம்ம உள்ளே ஏத்தாம விடமாட்டாங்க போல் இருக்கு. ஐயா ஸ்ரீதர், ஆன்டிசிபேட் பெயில் ரெடி பண்ணிக்கிறீங்க. அது இதுல ஒரிசாவில், சத்தீஸ்கர்ல, உத்தரகாண்ட்ல, நேமநகரில் இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஜிந்தாலோ வேதாந்தவோ எந்த எவனும் மதிச்சதில்லை. இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்த மாநிலம் தான். ஏன்? இங்கே தான் நிறைய இருக்கிறனால, தற்குறிகள் இருக்கிறனால இது அப்படியே கடந்து போகுது. மாவோட்ட கேட்குறாங்க, ஒரு நாட்டில் ஒரு நாட்டின் வளர்ச்சியை எதை வைத்து அளவிடுவது அப்படின்னா, அந்த நாட்டில் வாழக்கூடிய பெண்களின் நிலையை வைத்து ஒரு நாட்டை அளவிடும் என்கிறார். அப்படி என்றால் எங்கள் பெண்களுக்கு அரசியலை கற்பித்து நாங்கள் தரவில்லை, கற்பித்து கொடுக்கப்படவில்லை. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், லேர்ன், எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட். படி, மக்களுக்கு கற்பிச்சு கொடு, ஒன்று சேரு, அப்புறம் போடா போராட்டத்துக்கு என்கிறார்கள். அப்படி ஒரு வனத்துறை சட்டம், வனத்துறை, மக்கள் உரிமை, வனம் சார்ந்த விஷயத்தை பேசி மக்களை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு தன் வாழ்நாளில் சுதந்திர இந்தியாவிற்கு, அடிமை இந்தியாவுக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவில் இப்பேற்பட்ட போராட்டத்தை இந்த மக்கள் எடுத்தார்கள் என்ற வரலாற்று பதிவை ஏற்படுத்த முடியாத இந்த கூட்டம். அதுக்கோட முன்னாடி இது. உன்னை ஈஸியா விட்டுட்டு போக மாட்டான், சாவான். உன் துப்பாக்கி தோட்ட எங்க மயிருக்கு சமண்டா, கட்டவன் மயிருக்கு சமம். நீ வா, உன் துணை ராணுவத்தை கொண்டு வா, மத்திய பாதுகாப்போட கொண்டு வா, வாடா, நெஞ்சோட நிக்கிறேன்டா, வாணி. சும்மா இல்ல, அன்னைக்கு ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியில ஐயா சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில அந்த படைக்கு போய் சேர்றான். இந்தியா முழுக்க 50 விழுக்காடு, தமிழ்நாட்டில் மட்டும் 50 விழுக்காடு. அதே ஐயனியில சேர்ந்த வாரிசு தான் இங்க வந்து நிக்கிறான். நீ யாருக்கிட்ட பேசுற? நீ தடுத்து பாரு. வாணி, நாங்க 1000 பேரோட 500 பேரோட நாங்க மேகமலைக்கு ஏறுறோம், விட தங்குறோம், இருப்போம், போவோம். அப்ப நீ இது வணங்குறீல்ல, 3 தலைமுறை சட்டம் இருக்கிற 90 ஆண்டுகள் 1944 அங்கே இருந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் 1944 தான் ரெக்கார்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ரெக்கார்டு இல்லை. நீ வனச்சட்டம் 80 தான் கொண்டு வர்ற. அது இந்தியா ஆண்ட பிரைம் மினிஸ்டர்லயே, பிரதம மந்திரிலேயே வனத்தை குறித்து, வனத்தில் வாழக்கூடிய பல்லுயிர்கள், வன உயிர்களை குறித்து பார்வை கொண்ட ஒரு பிரதமர். அவங்க தான் முதல்ல 1972 வைல்ட் லைஃப் ஆக்ட், கன்சர்வேஷன் பிரிசர்வேட் ஆக்ட், இந்த சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்த மக்கள் இருக்கலாம். உன் சட்டம் நீ ஏற்றுவதற்கு முன்பே இந்த மக்கள் இங்க பூர்வக்குடி உசிரே போனாலும் நாங்க காலி பண்ண மாட்டோம். நீங்க துணிஞ்சு நில்லுங்க மக்களா, ஒன்னும் பிடிங்க முடியாதனால கலட்டி அடி, எந்த எவன் வந்தாலும் கலட்டி அடி போனாங்க. நீங்க அது குறித்து பேசு. வாணி ரிவ்யூ பெட்டிஷன் போடு. ஏன் இந்த நொடி வரைக்கும் ரிவ்யூ பெட்டிஷன் போடல? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஜெனரல் பிளீடர் ஆஃப் தமிழ்நாடு, இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடல. இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணல. நீ போடு. என்ன செய்யும் சட்டம்? மக்களுக்கு தான் சட்டம், சட்டத்துக்கு இல்லடா மக்களே, எங்களுக்கு தான் சட்டம், எம்மை பாதுகாக்க சட்டம். நீ போடுறீனே. வனத்துல பல்லாயிரக்கணக்கான ஆக்கிரமிப்புனா இந்த மக்கள் ஆக்கிரமிப்பு இல்லாது. கார்பரேட் முதலாளி வச்சிருக்கான், 28,000 ஏக்கர் வச்சிருக்கான். தினமலரோட சம்பந்தி சாம்ராஜ். அதை எடுடா, அதை எடு. 5000 ஏக்கர், 10,000 ஏக்கர், 40,000 ஏக்கர் ஃபுல்லா மலை முழுக்க வச்சிருக்கான்ல, அதை எடு. என் மக்களை தொற்றாத.
ரத்தம் சிந்தின மண்ணுடா, வெள்ளையனை எதிர்த்து விரட்டுறதுக்காக ரத்தம் சிந்தின மண்ணுடா, விட்டுட்டு போக மாட்டேன்னு நினைச்சிடாது நீ. எங்க மண்ணு, இந்த மண்ணை அந்நியன் ஒருவன் அள்ளி விட கூடாதுங்கிற தாண்டா புலிதேவன் செத்தான், அழகு முத்துக்கோன் செத்தான், சுந்தரலிங்கம் செத்தான், எங்களையா பசுமன் முத்துராமலிங்க தேவர் செத்தாரு. எல்லாத்துக்கும் போராடி தான் நாங்க செத்தோம். திருப்பி அந்த வரலாற்றை திருப்பி எங்களை தந்துடாத. The day will come, everybody has to out from the world. நாளொன்று வரும் அன்று நீனும் நானும் மரணிப்பான். மரணம் எங்கள் மயிருக்கு சமமானது உரிமைக்கு முன்பு. அதனாலதான் எங்க தலைவன் சொல்றான், அப்பேற்பட்ட தலைவன் வழிவந்த இந்த பிள்ளைகள் நாங்கள். எந்த சமரசமும் எங்களுக்கு கிடையாது. நோட்டு சீட்லாம் எங்களை மடைக்கிறாதே. எங்களுக்கு உரிமை கூட நாங்கள் மட்டையா மடிஞ்சிருவோம். எங்களை மனத்தில் எந்த பகுதியில் எங்களை நியாயமா வாழ விடு, நாங்கள் உங்களுக்கு மட்டையா மடிஞ்சிருவோம். இல்லை நீ வேற எதையும் எடுக்க நினைச்சேன்னா, எந்த ஆயுதத்தை என் எதிரி ஏந்துகிறானோ அதே ஆயுதத்தை நாங்களும் ஏந்த தெரியும். நான் எந்த ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதை என் எதிராளியை தீர்மானிக்கிறான். அப்படி என்றால் அகிம்சை வழியில் எம்மை நீ வழிநடத்த செல்ல வேண்டும் என்றால் அது அகிம்சை வழி. இல்லை சுபாஷ் சந்திர போஸ் வழிதான் உனக்கு சிறந்தது என்றால் நாங்கள் அதை பிடித்துக் கொள்வோம். நாங்கள் அதை பிடித்துக் கொள்வோம். என்னென்ன கொண்டு வந்திருக்க, என்ன செஞ்சிருக்க, கூப்புன்னு இருக்க. எங்க வனவிலங்கு மனிதர் மோதல், இதுதான் அவன் சொல்றான். மெயினா வனவிலங்கு பாதுகாப்பு இல்லைங்கிறான். என்ன சொல்றான், கன்னியாகுமரி முண்டத்துறை ஃபாரஸ்ட், கன்னியாகுமரி முண்டத்துறை டைகர் ரிசர்வ், இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ளே வந்தேன். இதுக்கு முன்னாடி போட்டது ட்ரெய்லர். தண்ணியை பத்தி பேசுறாதீங்கடா. ஒரு எதிர்கட்சி தலைவர் உள்ள போயிட்டு வந்துட்டான். சும்மா தொண்டை வறண்டாலும் பரவாயில்ல, தண்ணி வேணாம். கன்னியாகுமரி முண்டன்துறை டைகர் ரிசர்வு, ஒரு தடவை சொன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டான். நீ கேட்கணும், கொப்பான கேட்பான். டைலாக் பஞ்சா. அப்ப கன்னியாகுமரி முண்டன்துறை டைகர் ரிசர்வ் ஒண்ணு, பெரியார் டைகர் ரிசர்வ் ஒண்ணு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ், இது இப்படி கொண்டு வர்றாங்க. இவன்னா ஒரு டைகருக்கு, ஒரு புலிக்கு
ஒரு புலிக்கு, ஆண் புலிக்கு 15 to 18 சதுர கிலோமீட்டர் தேவை. டெரிட்டோரி. டைகர் இஸ் எ டெரிட்டோரியல் அனிமல். புலி என்பது எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விலங்கு. புலி என்பது எல்லைகளை பாதுகாப்பது. டைகர் இஸ் எ டெரிட்டோரியல் அனிமல். டைகர் இஸ் எ டிசிப்ளின் அனிமல். டைகர் இஸ் எ டிசிப்ளின் அனிமல். உலகத்திலேயே மதுவும் புகையும் இல்லாத ஒரு இராணுவம் புலிகளின் இராணுவம். டைகர் இஸ் எ கில்லர் பட் நாட் மர்டரர். பசிச்சாதான்டா புலி அடிக்கும், போறது வரதெல்லாம் அடிக்காது. டைகர் இஸ் எ ஸ்ட்ராட்டஜிக்கல் அனிமல். புலி என்பது பாஞ்சா 20 அடி பாஞ்சா அடிக்க முடியும்னு கணக்கு தெரிஞ்சாதான் அடிக்கும் டைகர். அப்பேற்பட்ட புலிக்கு, ஒரு ஆண் புலிக்கு 15 to 18 சதுர கிலோமீட்டர் இடம் தேவை. ஒரு பெண் புலிக்கு 12 to 15 சதுர கிலோமீட்டர் எல்லாம் தேவை. இந்த 18 சதுர கிலோமீட்டர் புலி ஒண்ணுதான் இருக்கும். 1000 பேர் உள்ள சபையிலையும் புலி தன்னை தனித்து உணரும். தான் தனிமையா இருந்தாலும் 1000 பேர் உள்ளது உணரும். என்ன சிக்கல்னா, டாப் ஃபாரஸ்ட்ல மேல எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல 5000 அடிக்கு மேல உள்ள பகுதி முழுக்க எக்ஸாட்டிக் மோனோ கல்ச்சர் என்கிற வேற்று நாட்டின் மரங்களான யூக்கல்டப்ஸ், பைனு, வேட்டில்ஸ், இது 3 மரங்களும் காட்டை ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த மரத்தை அப்புறப்படுத்தினாலே காட்டோட விலங்குக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதை செய்யுமா பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் செய்வாரா? வனத்துறை மந்திரிக்கு தெரியுமா? வனத்துறை அமைச்சகத்தின் செயலருக்கு தெரியுமா? மௌனசாமி மடாதிபதி ரீல்ஸ் மாஸ்டர் அவருக்கு தெரியுமான? தெரியாது. அப்ப வனத்தோட ஒட்டி வாழ நீ வனத்தோட வன உயிர்களை, அந்த வன உயிர்களை பல்லுயிர்களை பெருக்கிறதுக்கு காட்டுல அதுக்கு உணவு இல்லை, நீர்த்தக்கம் இல்லை. வெளிநாட்டு வகை மரங்கள் இதை ஆக்கிரமிச்சு காட்டுக்குள்ள டிராபிக் ஆயிடுச்சு. பூரக்குடி மரங்களை வளர விடல. அதை நீ அப்புறப்படுத்தினாலே இந்த சிக்கல் இல்லை. இது நாம் தமிழர் கட்சி தர தீர்வு. நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் பார்ட்டி இஸ் நாட் a criticize, we are a solution maker. தீர்வை தரக்கூடிய மக்கள் நாங்கள். இது தீர்வு. அந்த தீர்வை நோக்கி நீ நகரு. இந்த காடு வளமா இருக்கும். காடு நலமா இருந்தா காடு நலமா இருந்தா தான் நாடு நலமா இருக்கும், நாடு வளமா இருக்கும். அப்ப இந்த நீ காட்டை பாதுகாக்கணும்னா காட்டுல அந்த அப்பர் மேல டாப் சாயில் டாப் ஏரியாவில் உள்ள அந்த பூரக்குடி மரத்தை, பூரக்குடி புல்ல, பூரக்குடி மரம் செடி கொடிகளை வளர்க்கறதுக்கு இதுவரை வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த வனத்தில் ஏறக்குறைய 3 தலைமுறைகள் 90 ஆண்டுகளை என் பாட்டன் பூட்டன், எங்கள் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சான், அக்கா, தங்கச்சி அத்தனை பேரும் விளையாண்ட இடமடா. நாங்கள் விளையாண்ட ரத்தம் சிந்தின இடமடா. வெள்ளையனை எதிர்க்க வந்த இடமடா. இது விட்டு தர மாட்டோம். அது பிரகாரம் நீ சட்ட நடவடிக்கை எடு. இது வரைக்கும் இல்லை. 2006 என்ன சொல்லுது வனத்துறை சட்டம்? தமிழ்நாடு வனத்துறை சட்டம் 2006 போடுறான். என்ன? அந்த காட்டில் வாழக்கூடிய 2006க்கு முன்பு வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பட்டா தரணும். இந்த வனத்துறை இது வரைக்கும் தரல, வருவாய்த்துறை தரல, மாவட்ட நிர்வாகம் தரல, யாருமே தரல. இந்த 15ஆம் தேதி இந்த விடுதலை நாளப்ப கிராம சபை கூட்டம் போடணும். கிராம சபை கூட்டம் போடுறதுக்காக மேல உள்ள மலையில வாழக்கூடிய அந்த மக்களுக்கு துண்டறிக்கை கொடுக்க போயிருக்கான். இந்த மானங்கட்ட வனத்துறை என்ன பண்றான்? தடுத்து நிறுத்துறான். அடிச்சு ஒட்டச்சிட்டு போயிருக்க வேண்டியது தானடா. செத்தா மசுறு உசுறு போனா போது தடுக்கிறாளாம். ஒட்ட ஊர் முழுக்கா ஒட்டு. நீங்க கிராம சபை கூட்டம் போட்டு அத அந்த கூட்டத்தை நிறைவேற்றா சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது. அது சட்டம். அந்த சட்டத்தை நீங்க ஏற்றுங்க. இதுலயும் உங்களை குழப்பத்தில் ஏற்படுத்த வருவாங்க. எனக்கு இப்ப வரக்குள்ள எங்க ஐயா சொன்னாங்க, 24 இந்த பகுதி ஒரு தலை கிராமம், எங்க எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் தான், ஒரே கோயில் தான். அப்படி அதன் கீழே நீங்க ஒன்றுனீங்க. நாங்க அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்பா நீ நாடாரா இருந்துக்க, கோணாரா இருந்துக்க, செட்டியாரா இருந்துக்க, கல்லரா இருந்துக்க, மரவரா இருந்துக்க, அகமுடியாரா இருந்துக்க, இல்ல பெருமலை கல்லரா இருந்துக்க, பிள்ளையா இருந்துக்க, கவுண்டரா இருந்துக்க, முதலியாரா இருந்துக்க, மூப்பனா இருந்துக்க, பல்லரா இருந்துக்க, பறையரா இருந்துக்க, எப்பா யாரா வேணாலும் இருந்துக்கப்பா. தமிழை தாய்மொழியா கொண்ட நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் தானப்பா. ஒன்னாப்பா.
அசுரன் ஐயா வெற்றிமாறன், தம்பி வெற்றிமாறன் அழகான ஒரு காட்சி வச்சிருப்பாரு. என்னது? ஒரே நிலத்துல வாழ்றான், ஒரே மொழிய பேசுறான். இது ஒண்ணு போதாதாடா நம்ம ஒற்றுமையா நிக்க? அது ஒண்ணு போதாதான் நம்ம ஒற்றுமையா நிக்க? அந்த ஒற்றுமைய இந்த கடற்மலை குண்டு பகுதியின் தொப்புள் கொடி உறவுகள் இன்று சாதித்து இருக்கிறார்கள். இது வெற்றி. இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கான முதல் படி. அதை நோக்கி நகர்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களையும் பிளவு ஏற்படுத்துவான். எங்க சைடு கதிராமங்கலத்தில் ஹைட்ரோ கார்பன் ஏங்க பொழுதுனேக்கும் இந்திய அரசு சாட்டலைட் விடுறான், மேலே ராக்கெட் விடுறான்னு நினைக்கிறீங்க இல்லையா? மகிழ்ந்துராத, குப்பரை கவட்டுக்குள்ளே கையை விட்டு படுத்துறாத. மேலே சாட்டலைட்டு போய் என்ன பண்ணுது, உன்னோட ஜாலஜியில் உன் பூமிக்கு கீழே என்னென்ன தனிமங்கள் இருக்குது, என்னென்ன கனிமங்கள் இருக்குது, என்னென்ன எரிகாட்டு இருக்குன்னு அத்தனையும் படம் பிடிச்சி அம்பானிக்கு அத்தானிக்கு கொடுக்குது. அவன் என்ன பண்ணுறான், அதை பூரா நோண்டி எடுக்கிறான். அப்படி ஒரு போராட்டத்தை கதிராமங்கலத்தில், மாயூரம் பக்கத்தில், மயிலாடுதுறை பக்கத்தில் நாங்கள் ஒரு போராட்டத்தை எடுத்தோம். அண்ணன் சீமான் தலைமையில் நாங்கள்லாம் போகிறோம். ஒரே பந்தலுங்க, ஒரே பந்தல் 5000 பேர் திரண்டு இருந்தான். 2 நாள் கழிச்சு போனோம் அந்த ஊருக்கு. மறுபடியும் அந்தண்ட ஒரு பந்தல், இந்தண்ட ஒரு பந்தல். இங்கே ஒரு 2500 பேர், இங்கே ஒரு 2000 பேர். என்ன தெரியுமில்ல, எங்கள் பறையர் சமுதாயம் போல தனி, எங்கள் படையாட்சி சமுதாயம் போல தனி. வந்துட்டான் எங்கள் ஆளுங்க தனியாக பிரித்தான். ஏய் நம்மப்பா எபோ யோய் நம்ம ஆண்ட சாதி டோய். எங்கே ஆண்ட? எங்கே ஆண்டன? நீ ஆண்ட சாதி இல்லடா, பேண்ட சாதி. நீ ஆண்ட சாதி இல்லை. கிபி 1275 தமிழர் சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. கிபி 1275 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னையும் என்னையும் ஆண்டவன் பூரா விஜயநகர பேரரசு, தெலுங்கு, மார்வாடி, மராட்டியன். எங்கடா நீ ஆண்ட சாதி? ஒன்று வரலாறு படிச்சுட்டு பேசு, இல்லை வரலாறு படித்தவன் சொல்றதை கேட்டுட்டு பேசு. இதான் வரலாறு. இந்த இன்னைக்கு யார் நம்மளை ஆடுறா? சீஃப் செக்ரட்டரி யாரு? இதெல்லாம் யாருன்னு அப்படியே கணக்கு எடுத்துட்டு வாங்க. ஐபிஎஸ் எப்பா இங்கே உள்ள டிஎஸ்பி, எங்கள் எஸ்ஐஏ, எங்கள் இன்ஸ்பெக்டரு, இந்த ஏட்டு இங்கே தான் நம்ம ஆளுங்க. மேலே போய் டைரக்ட் ஐபிஎஸ் பூரா அவன் தான். 65 விழுக்காடு இந்தியாவில் 38 மாநிலத்திலேயே, இந்தியாவில் 38 மாநிலத்திலே அரசு அதிகாரிகள் 95 விழுக்காடு அந்த மாநிலத்தை சார்ந்தவன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு அதிகாரி, உயர் அதிகாரி அத்தனை பேர் பிற மாநிலத்தான். ஏன்? எங்களுக்கு சூடு சொரணை செத்து போச்சு, சினிமாக்குள்ள போயிருச்சு, திரைக்கவர்ச்சியில் போயிருச்சு, சரக்கு மது பாட்டலில் போயிருச்சு. அதில் போயிருந்தாலும் உணர்வு இல்லை, உணர்ச்சற்றவனா இருக்கான். எல்லா மாநிலத்திலையும் கையெழுத்த அவன் மாநில மொழியில் போடுறான். மலையாளத்தான் அவன் கையெழுத்த அவன் ஆத்தா மொழியில், அங்கே அப்பா மொழியில், அங்கே அம்மாவோட கருவறையில் காத்திருந்த காலம் தொட்டு கல்லறை வரை செல்லும் காலம் வரை எந்த மொழியில் பேசுகிறான் அந்த மொழியில் கையெழுத்து. நீ நான் என்ன பண்ணுற? ஆங்கிலத்தில் கையெழுத்து. அதை கூட ஒரு அரசியல் கட்சி சொல்லி தர வேண்டிய இடத்திற்கு உங்கள் கையெழுத்தை பிள்ளைகளுக்கு அப்பனின் இன்சியலை அன்னை மொழியில் தமிழ் போடுவதற்கு கத்துக்கொடு, கத்துக்கொடு. எல்லாம் மாறும். உணர்வா உணர்வா இல்லை, அத்தனை அடிச்சு நொறுக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வலிமைதா, வலிமைதா. எங்கள் அனுப்பு சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கும் சங்க அறுத்து அத்தனை சாதிப்போம். நீ அனுப்புறதெல்லாம் யாரு? இம்பார்ட்டன்ட் பீசஸ். நாய், நரி, கோழி, குரங்கு, பண்ணி அத்தனை குட்டி போட்டு தான் வாழுது. நாமளும் குட்டி போட்டு தான் வாழ்கிறோம். நாமளும் அதுவும் ஒன்னா இல்லையே, இல்லையே. தெரியும்டா, வெள்ளக்காரன் திருநாட்டு ரைஃபிளோட வாராண்டா தெரியும். வெட்டருவா வேலுக்கும் போட போய் நின்ற ஒரு கூட்டம் இது. துப்பாக்கி தோட்டாவுக்கு பயப்படாத ஒரு கூட்டம். எங்க வீரன் அழகுமுத்து கோண எங்க பிடிச்சிடுறான். 225 பேரோட வீரன் அழகுமுத்து கோண பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி வைக்கிறானுங்க. ஆளை பீரங்கி குழாய்க்கு முன்னாடி வீரன் அழகுமுத்து கோண வீரன் அழகுமுத்து கோணார். அதான் எங்க ஆளுக்கு இப்ப வீரன் அழகுமுத்து யாதவ்ங்கிறான். யாதவ், யாதவ். வீரன் அழகுமுத்து கோண்டிருக்கான் இல்லையா? அந்த துப்பாக்கி பீரங்கி குழாயில் அவனை கட்டிடுறானுங்க. என்ன தெரியுமா முழங்கின கடைசி முழக்கம்? உன் தோட்டாவில் வரக்கூடிய அந்த பீரங்கி குண்டு பட்டியில் அடைத்திருக்க வெள்ளாட்டு புழுக்கைக்கு சமமிடா. நின்ற ஒரு கூட்டம், நின்ற ஒரு கூட்டம். எங்களை அடக்குமுறை, அச்சுறுத்தல், காட்டு மிராண்டி, காட்டாற்று சட்டமெல்லாம் எதுக்கும் பயப்படாத ஒரு கூட்டம்.
நீ இந்த சட்டத்தை வச்சு என் மக்களை அச்சுறுத்தி அப்புறப்படுத்த நினைச்சா அதோட விளைவுகள் பன்மடங்காக இருக்கும் என்று கூறி இந்த மக்களுக்கு விடிவு காலம் வரும் வரை நாம் தமிழர் கட்சி உங்களோட இருக்கும் என்று கூறி